இந்த வீட்ல ரோசினி எப்ப பெரிய மனுஷி ஆனாலோ அப்ப இருந்து எனக்கு சுத்தமா மரியாதையே இல்ல. யார் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா கூட முதல்ல ரோசினி தான் விசாரிக்கிறாங்க. ரோசினிக்கு தான் எல்லாமே செய்யறாங்க. ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் ரோசினிக்கு தான், பழங்க வாங்கிட்டு வந்தாலும் ரோசினிக்கு தான், பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாலும் ரோசினிக்கு தான், ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாலும் ரோசினிக்கு தான். இப்படி எல்லாமே ரோசினிக்கே கொடுத்தா அப்ப இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிறேன்றதுக்கு என்ன மரியாதை? எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. வர்ற சின்னதுல இருந்து பெருசுன்னு எல்லாமே ரோசினி பத்தி தான் அக்கறை. என் மேல அக்கறையே இல்ல. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கட்டுமா இல்ல என்னை யாராவது நீங்க தத்து எடுத்திருக்கீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை யாராவது தத்து எடுத்துட்டு தந்தா நானே அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன். வடியம் பட்டு குஞ்சா, உன்னை எப்படி பாத்துக்கிறேன் பாத்தியா? உங்க அம்மா கூட இப்படி பாத்துக்க மாட்டா. நீ எல்லாம் நடக்க கூடாது என் செல்லமே. வா, நான் தூக்கிக்கிறேன். இந்தா சமபானம் குடிக்கிறியா? குடி. சாவுடா செத்த பயலே. நானும் எவ்வளவு நேரம் நாக்க கண்ட்ரோல் பண்றது? உன் தொடைய பார்த்ததுமே நான் கவுந்துட்டேன்டா கோணமுக்கா. என்ன ருசியா இருக்குமோ? இப்பவே எச்சி ஊறுதே. ஐயோ இரு ஆயே, என்ன டெஸ்டா. சேவல் ஆத்மா சாந்தியோட ஒரு லைக் போடுங்கடா. டே பனிக்குட்டி, இங்க என்னடா பண்றா? சரி சரி, வா வா நம்ம வீட்டுக்கு போலாம். வண்டியில போலாம். ஜாலியா இருக்குதா? செம்ம ஜாலியா இருக்கு. நீ கொஞ்சம் செய்யத்தான் நல்லா ஆச்சே. நான் கொஞ்சம் கூலி ஒரே கப்பு. உனக்கு ஒன்றும் தெரியாதடா. ஏன் செய்யறா? ஹலோ ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வாங்க. இங்கே வாங்க, ஒரு உயிர். ஏன்டா பண்ணிக்குட்டி, நீ முதல்ல சொல்லக்கூடாதாடா உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு? ஐயோ நீ இப்படி போயிட்டியடா. நான் பண்றதுடா. சரி சரி. வரா நட்ப கொழுப்பு பொம்பளையா? அண்டா அம்மா கொழுப்புன்னுக்குறாங்க. அண்டா டேஸ்ட். எம்மி சூப்பர். கடையில் நிறைய திருட்டு போதே. சிசிடிவி ஒன்று வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க. நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். நம்ம ஆளுகிட்ட பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதே. பேசலாமா வேணாவா? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா அவ? பேசினாலும் சண்டை வருது, பேசலாலும் ஏன் போன் பண்ணலன்னு திட்டுறா. ஒரே ரோதனையா பூசிடா இவ கூட. என்னை விட்டு போறியா? சரி வா, நானே போய் உங்க வீட்டுல குத்துறேன். என்னையவா ஏமாத்த பாக்குற? இந்த சாவு. இனிமேல் நீ யாரையும் ஏமாத்தப்படாது. இவளை என்ன பண்றது? அப்படியே வறுத்து சாப்பிட வேண்டியதான். ஹலோ மச்சாண்ட, எங்கடா இருக்க? நான் அவளை போட்டு தள்ளிட்டேன். நீ சரக்கோட வா, நம்ம பார்ட்டி பண்றோம். நம்மோட காதல் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி. என்னங்க 7 மலையா? இல்ல, பரதமலை மோதேவி. 7 மலை தாண்டி 7 ஜென்மத்துக்கு வாழும் உன்னோட அப்பா காட்டு போட நம்மட காதலை தடுத்தாலும் உன்னை நான் கைவிடுவதுமில்லை. லவ் யூ டாட் தங்கம். உனக்கு என்ன கூர் வந்தா இந்த ட்ரெஸ் போட்டு நீ சர்ச்சுக்குள்ள வந்திருக்க? உனதாண்டியே நான் என்ன பாக்குறா? அங்க கிண்டிக்குது. இதுவரை பாசிட்டிவ் மாமா தான் சொன்னவே ஜாலி ஆயிடுவே நீ. ஹே, எவன்டி இந்த சலூனுக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்தது? மாடர்னா ஏதாவது வெட்டி விட்டுறான்னா மம்மி படத்துல வந்த வில்லி மாதிரி ஆக்கிட்டாண்டி. என்ன இதுக்கே எப்படிங்கிற? சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வந்த ஹாசினி மாதிரி வெட்டுறானா அந்த காலத்து பேய் படத்துல வந்த ஜெகன்மோகினி மாதிரி ஆக்கிட்டாண்டி. என்ன இதுக்கு என்ன சொல்ற? பேசாம போவியா? வந்துட்டா மம்மி ஆயிட்டேன், மாமி ஆயிட்டேன்னு. நான் மச்சான் சோகமா இருக்க. எனக்கு நடந்த விஷயம் உனக்கும் நடந்திருந்தா நீ எப்படிதான் இருந்திருப்ப. என்ன மச்சான், சப்ஸ்கிரைபர் ஏதாவது மெசேஜ் சொல்ல போறியா? ஏன் சப்ஸ்கிரைபருக்கும் அத்தனை நேரமா வரக்கூடாது. என் பொண்டாட்டி என்கிட்ட 3 மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. டேய், அதுக்கு நீ சந்தோஷம் தானே போடணும். எதுக்குடா வருத்தப்படுற? அந்த 3 மாசம் இன்னையோட முடியுது மச்சான். இன்னைக்கு ஒரு புடி சாவடி அப்படியே கழுவி எடுத்து அப்படியே ஆஹா என்ன ஒரு நரம்பு அப்படியே 2 வெட்டி அப்படியே மசாலா தடவி ஆயில போட்டு அப்படியே கொண்டுட்டேன். தின்னு என் பாவத்தை போக்கிக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்கிறவள. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா
விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விடுறியே, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா தெய்வம்? எவனே தெரியல, ரொம்ப நாளா என் பெயரில் நாசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் இன்னொரு காலிடா. சோறு 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 சோறு. ஐயோ, எவனா என் கழிச்சிட்டு கால. அடே பண்ணி முடிச்சு வாயா, நீ யாரா இப்படி பண்ண? பல இன்னைக்கு சைனீஸ் இருந்து சரக்கு உண்டு. என்கிட்டே சரக்கு ஏற்றுறானா? சாவுடா. டே வளமிடத்தவன எங்க இருக்க? வீட்டுக்கு வந்துடுற, இன்னைக்கு விழுந்திருக்கு. தள்ளி போகாதே என்னையும். பல நீ மாசத்துல சேஸ். உப்மா கூறா கூட தொட்டு போல இருக்கு. இந்த லவ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க வீட்டை விளக்கத்தை வரையான்னு கேட்கலாமா? ஆனா மட்டும் நான் விளக்கேட்டையோ. நான் எப்பவும் தனியா தான் தூங்குறேன். என் கூட வர்றியா தூங்கலாம்? ஏத்த சொன்னா செருப்பாலே அடிக்கும். எதுவும் வேண்டாம். சூர்யா மாதிரி ஹாய் மாலி கசன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அச்சோ, அது கிட்டார் வேணுமோ? இல்லைன்னா மாதவன் மாதிரி நீ அழகா இருக்க நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் நடந்து ரொம்ப பயமா இருக்கு. நீ அழகாலுன்னா வேற யாராச்சும் பாராட்டு சொல்லிடுச்சுன்னா வேற என்ன சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. மீன 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 அடங்கொப்பன் தாமரம் குளத்துல தலைமுழுக. இதே பொக்கவாயா, உன்ட்டு எத்தனை தடவை சொல்றது? என் வழியில குறுக்க வராதுன்னு இன்னைக்கு ஒண்ணு. ஓ, ஆகாய மார்க்கமா பறந்துட்டீங்களா? இரு ஒன்னே வச்சுக்கிறேன். எங்க இருக்க ஆளை காணும்? ஓ, நீ எங்கெல்லாம் இருக்கியா? இன்னைக்கு விட்டு குத்து கொலை. நான் திரும்பி வாழலான்னு பார்த்தாலும் இந்த வாத்துவாயே நம்மளை சும்மா விட மாட்டோம்ல. பல்லே இல்லை நீ எல்லாம் பேச. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். இன்னைக்கு ஒரு பொடி சும்மா சொன்னேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், யாரும் வர வேண்டாம். ஐயோ, எந்த பெண்ணி பிறந்த பெண்ணியோட காலை உடைச்சது எனக்கு உதவி செய்யறதுனால ரொம்ப பிடிக்கும். போன வாரம் கூட ஒரு ஆட்டுக்குட்டியை தான் உதவி பண்ணேன். உனக்காக பிஞ்சு சுளக்கிறது, நாட்டு சுளக்கிறது, சுவையான சுளக்கிறது வாங்கி சமைச்சு தரேன். சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும். அதுக்குள்ளே வளர்ந்து நல்ல பெரிய ஆள் ஆயிட்டியே, பரவாயில்லையே. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு. இந்த இடத்துல விட்டுனா கரெக்டா இருக்கும். சலையை வச்சு எடுத்தாலே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் பிள்ளையே. காதுலேருந்து ஆரம்பிப்போமா, ஒரு பீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாரும் சதி பண்ணி ஒரு நேரம் சீல தள்ளிட்டாங்களே. ஓ, என்னத்தனா நான் தான் போனேன்னு எல்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நீயாவது நண்பன் போயிட்டேன். இந்த என்னோட அன்பு பரிசை ஏத்துக்கோ ப்ளீஸ். என்ன சொல்றாலும் நம்புறாங்க இந்த பாவி பயல்கள். நெல்லிக்கண்ணீர் ஒடிச்சிட வேண்டியதான். நல்லா பீஸா வெட்டிடும், அப்பதான் நல்லா வேகும். சமையல்ல நம்மள மிஞ்சி அந்த உலகத்துல ஆளே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்டா சாப்பிட்டேன் சார். உங்களுக்குலாம் ஒரு விருந்து வச்சிருக்கேன் சார், சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு என்ன மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போதும். சியர்ஸ். உன்னுயிரை கொடுத்து என்னை வாழ வைத்து நண்பா, நீ மீண்டும் பிறப்பாயடா. ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 6 மணிக்கெல்லாம் முடிப்பு வருது. திங்கக்கிழமை சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 9 மணி வரைக்கும் கண்ணை தொடக்க முடியல. என்ன உடம்பியா தூ. மொசக்குட்டி காலில் அடிபட்டு சரி, நான் உனக்கு மஸ்ட்ரேட் பண்றேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் MBBS போனோம், அதில் முடிச்சேன். உன்னை எப்படியும் காப்பாத்திடுவேன். நான் சமைக்க ஆரம்பிச்சிருந்தா எல்லாரும் வழியும் எச்சிதான் ஓடும். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட போலாம். மசக்குட்டி அம்மா எங்க இருக்கியே? இந்த பேர் உங்க அம்மா கஷ்டங்க, நல்லா படிக்கணும். எல்லாரும் சதி பண்ணி ஒரு நேரம் சீல தள்ளிட்டாங்களே. ஓ, என்னத்தனா நான் தான் போனேன்னு எல்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நீயாவது நண்பன் போயிட்டேன். இந்த என்னோட அன்பு பரிசை ஏத்துக்கோ ப்ளீஸ். என்ன சொல்றாலும் நம்புறாங்க இந்த பாவி பயல்கள். நெல்லிக்கண்ணீர் ஒடிச்சிட வேண்டியதான். நல்லா பீஸா வெட்டிடும், அப்பதான் நல்லா வேகும். சமையல்ல நம்மள மிஞ்சி அந்த உலகத்துல ஆளே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்டா சாப்பிட்டேன் சார். உங்களுக்குலாம் ஒரு விருந்து வச்சிருக்கேன் சார், சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு என்ன மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போதும். சியர்ஸ். உன்னுயிரை கொடுத்து என்னை வாழ வைத்து நண்பா, நீ மீண்டும் பிறப்பாய். எல்லாரும் சதி பண்ணி ஒரு நேரம் சீல தள்ளிட்டாங்களே. ஓ, என்னத்தனா நான் தான் போனேன்னு எல்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நீயாவது நண்பன் போயிட்டேன். இந்த என்னோட அன்பு பரிசை ஏத்துக்கோ ப்ளீஸ். என்ன சொல்றாலும் நம்புறாங்க இந்த பாவி பயல்கள். நெல்லிக்கண்ணீர் ஒடிச்சிட வேண்டியதான். நல்லா பீஸா வெட்டிடும், அப்பதான் நல்லா வேகும். சமையல்ல நம்மள மிஞ்சி அந்த உலகத்துல ஆளே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்டா சாப்பிட்டேன் சார். உங்களுக்குலாம் ஒரு விருந்து வச்சிருக்கேன் சார், சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு என்ன மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போதும். சியர்ஸ். உன்னுயிரை கொடுத்து என்னை வாழ வைத்து நண்பா, நீ மீண்டும் பிறப்பாய். ஐயோ, குழந்தை எந்த இடுபட்ட பேர் கொண்டாந்து போட்டான் தெரியலையே. நம்மளே சாப்பிடலாமா? சாச்சா வேண்டாம், இந்த பாப்பாவை நம்ம தான் படிக்க வைக்கணும். இனிமே இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. எனக்கு தான் குளிக்கவே கிடப்போகுது. பரவாயில்ல, இந்த குழந்தை நல்லா ஜாலியா குளிக்குது. அவ்வளோதான், இனி நம்ம கடலை தவட்டுவோம். ஐ, என்ன முடியல உனக்கு இப்படி நட்டு நிற்கிது. துறப்பல. அப்பா, ஒரு நாள் இந்த குழந்தைய பார்த்ததுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. எப்படித்தான் இந்த அம்மாக்கள்லாம் டெய்லி பார்த்துக்கிறாங்களோ தெரியலப்பா. குழந்தைக்கு ஒரு பீரை கொடுத்துருவோமா? சேச்சா வேண்டாம்.
குழந்தைக்கு வந்து பீர் கொடுக்கக்கூடாது, பால் தான் கொடுக்கணும். காலையிலேருந்து ஜிம்முக்கு போகணும், தொப்பை வேற அதிகமாகிட்டே இருக்கு. மாட்டுப்பாலே கிடைக்க மாட்டேங்குதுப்பா, பவுட்ரு தான் இன்னைக்கு உனக்கு. நாளையிலேருந்து மாட்டுப்பால் வாங்கிடுவோம். செல்லக்குட்டி கூறிங்க, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். ஆரோ ஆரோ ஆறிறாரோ என் செல்லக்குட்டி தூங்கு கண்ண. நைட்டு உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, என்ன இப்படி இழைச்சிட்டா? வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். தலை தோட்டுக்கு நான் சரி பிடிச்சிப்போம். உனக்கு பிடிச்ச பானிபூரி வாங்கி தரேன், இந்த லைட்டாக கூடி மோந்து பார்த்தே போதே ஆகாமல் இவ்வளோ மாற்ற பண்ண நினச்சியா? என்னோட கேள்வி ஸ்ட்ரீட் சொல்லி பண்ணேன். மீன அட நொப்பன் தாமரங்குளத்தில் தலைமுடிய இதே பொக்கவாயா. உன்ட்டு எத்தனை தடவை சொல்லிட்டுது என் வழியில குறுக்க வராதுன்னு. இன்னைக்கு ஒன்று ஓ ஆகாய மார்க்கமா பறந்துட்டீங்களா? இரு ஒன்னே வச்சுக்கிறேன். எங்க இருக்க ஆளை காணும்? ஓ நீ எங்கதான் இருக்கியா? இன்னைக்கு வெட்டு குத்து கொலை. நான் திரும்பி வாழலான்னு பார்த்தாலும் இந்த வாத்துவாயே நம்மளை சும்மா விட மாட்டோம்ல. பல்லே இல்லை நீ எல்லாம் பேச. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். இன்னைக்கு ஒரு பொடி சும்மா சொன்னேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், யாரும் வர வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டிவாத்துக்கு யாருமே இல்ல. அது பசி மயக்கத்துல தள்ளாடி தள்ளாடி ஒரு தண்டவாளத்துல நடந்து வருது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின்ல அடிபடாம இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தள்ளி விழுந்துருது. அப்பவும் அதுக்கு அடிபட்டு அது வழியில கத்துது. அதை கேட்ட உடனே அங்கிருந்து ஒரு பூனை வருது. ஐயோ குட்டிவாத்து பாவம்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டு போடுது. கட்டு போட்டு அதோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு நடக்க முடியல, அது நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குது. அது மட்டும் இல்ல, அந்த குட்டிவாத்து குட்டி பூனையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒருத்தங்களுக்கு அடிபடும் போது நம்ம போய் உதவணும்னு இந்த பூனை சரியான வேலை செஞ்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பூனையை பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் ஒரு லைக் கொடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப். ரொம்ப பசிக்குதே, மேக்க வருது எனக்கு. ஐயோ என்ன பண்ண தெரியலையே. இதே நான் என்ன பாகல பாதத்தை மாதிரி தூக்கி தேய்க்க போறிய ட்ரெயினைய அப்படி தம்மா நல்லா குளிச்சு பின்னாடி அடிக்கிது பாருங்க. சொல்லிட்டு என்ன நம்மகிட்ட நம்மகிட்ட பயன்படுத்துது, நம்மளை விட்டு சமைச்சிடுமோ? அந்த பேரை நமக்கு ஊட்டி என்ன கொஞ்சம் நானும் வச்சிருந்தா நல்லாம இருப்போம். இனிமே இந்த பொண்ணு நம்ம சிஸ்டம்ல சேர்த்துட வேண்டியதான். வெயிலுக்கு நன்னார் செருப்பத்து போட்டிருக்கேன், பொறிஞ்சடியன் பட்டு குட்டி. ஐயோ என்னாச்சு? கர்த்தரே என் உசுரை எடுத்துக்கிட்டு இந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்திரு. வச்சுச்சோ இறந்துட்டியா? காலங்காத்தாலே எழுப்பிடுவாளாம்ல. நைய கொஞ்சம் தூக்கலா ஊத்தி கொன்னா பாவம் தின்னா போச்சு. ஸ்டார்ட் மியூசிக், கோழி கறி குழம்பு எங்க கொஞ்சம் திரும்பு. ஆஹா ஒட்டி ஸ்டோரிடாவை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த வீடியோல பாக்குறேன். ஆஹா முட்டை போஸ்டர் பாம்பு கடிச்சிருச்சு. டாக்டர் என்னை காப்பாத்துங்க, என்ன ஒரு அந்த பாம்பு கடிச்சிருச்சு. நல்ல வேலை டாக்டர் என்னை காப்பாத்துட்டு. ஐயோ பாம்பு உங்களே கடிச்சிக்கிச்சா? எல்லாரையும் நீங்க காப்பாத்துட்டு உங்களையா டாக்டர் காப்பாத்துறது? டாக்டர் தான் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவாரு, நான் டாக்டருக்கே ஆப்ரேஷன் பண்ணுறேன்டா. பாம்பு கடிச்ச கறியை சாப்பிடலாமா? சாப்பிடுவோம். என்னது இது? ஒரே மீன் கூட்டமாகுது. இன்னைக்கு ஒரு வேட்டை தான். மாட்டினார் ஒருத்தர், அப்படியே தூக்கு. இன்னைக்கு ஒரு புடி. என்னடா அப்படி பாக்குறீங்க? என்ன போய் புச்சுக்கங்கடா. போடா போடா. இந்த வெடிகுண்டு தான் என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்க போகுது. வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். எனக்கு என்னோட ஆளுக்கு நடக்க போகுது தீர்மானம். மீன் வறுவல் வாங்க. ஒரு பீஸ் 100 தானே வாங்கிக்கிங்க. அது காசு இருந்துருச்சு. எனக்கு அந்த வயிற மோதிரத்தை கொடுங்க, இது நல்லா இருக்கு. அம்மு நான் இன்னைக்கு திருடவே மாட்டேன், உழைச்சி சாப்பிடுவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏதோ போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணியாச்சு. பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா. கைது செய் கொண்டு போனதை கைது செய். இப்படி ஊரே சேர்ந்து வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பசிக்கிறேன்னு கிடைக்கிறது திருடி தின்னு சாப்பிட்டு இருக்கேன். யாராவது எனக்கு டெய்லியும் சாப்பாடு போட்டு நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? நான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மனுஷ பயல்கள்னா ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாம் செயலில் போட மாட்டேங்கிறாங்க. நான் பண்ணா மட்டும் சுத்தமா? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல எல்லாரும் என்னை குண்டு பயலேன்னு சொல்லி என்னை மன உளைச்சலாக்கிட்டேன். ஐயோ மிஷின் ஸ்பீடா சுத்துது. ஒருவேளை ரிப்பேர் ஆகுமோ? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால தான் பாஸ்டா போறோம். நம்ம இயற்கை முறையிலே போயிடும்.
திரும்ப ஆரம்பிக்கிறேன் ஸ்க்ராட்சில் இருந்து. நாளைக்கு டே 1. அப்படியே நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க. 55, 56. ஐயோ ஐயோ, இதுக்கு மேலே முடியாதுப்பா. 5-6 பேர் சேர்ந்து அடிச்சிருந்தா கூட இப்படி உடம்புல காயம் இருக்காது. டயட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணி சாகிறதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக